நடிகை நயன்தாராவின் செம்பருத்தி டீ குறித்த இன்ஸ்டா பதிவை கல்லீரல் மருத்துவர் ஒருவர் விமர்சித்திருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஏற்கனவே சமந்தாவின் ஹைட்ரஜன் பெராக்சைடு குறித்த பதிவை விமர்சித்திருந்த மருத்துவர் தற்போது நயன்தாராவின் பதிவையும் சீண்டி இருப்பதன் பின்னணி என்ன? நடிகை நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் செம்பருத்தி தேநீர் தனக்கு மிகவும் பிடித்தமானது என்றும் நீரிழிவு, கொலஸ்ட்ரால், இரத்த அழுத்தம், இதய கோளாறுகளுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியது என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதில் பல வைட்டமின்கள் இருப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை பராமரிக்க உதவுகிறது என்றும் குறிப்பிட்டிருந்தார். நயன்தாரா பதிவிட்ட சில மணி நேரங்களிலேயே 1.5 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் அதை லைக் செய்திருந்தனர். செம்பருத்தி பூவின் மருத்துவ குணங்கள் குறித்து மேலும் பலர் அதில் கருத்து தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் கல்லீரல் டாக்டர் சிரியாக் அப்பி பிலிப்ஸ் நடிகை நயன்தாராவின் பதிவிற்கு கண்டனம் தெரிவித்து கடும் விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நயன்தாரா தெரிவித்துள்ள செம்பருத்தி தேநீர் மூலம் கிடைக்கும் பலன்கள் குறித்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றும் நீரிழிவு, இரத்த அழுத்தம், முகப்பரு ஆகியவற்றில் செம்பருத்தி தேநீர் பயனுள்ளதாக இருக்கும் என்றோ, பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் காய்ச்சலுக்கு எதிராக பாதுகாக்கிறது என்றோ நிரூபிக்கப்படவில்லை என்று கூறியிருந்தார். ஆனால் செம்பருத்தி பூவுக்கு எதிராக கருத்து தெரிவித்த மருத்துவர் பிலிப்ஸுக்கு பலரும் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். இதய நோய், தலைமுடி பிரச்சனைகளுக்கு செம்பருத்தி சிறந்த மருந்தாக இருப்பதாக சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை குறிப்பிட்டே நடிகை நயன்தாரா தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். சித்த மருத்துவம் குறித்து தெரியாமல் பேசக்கூடாது என்று பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதே மருத்துவர் பிலிப்ஸ் தான் நடிகை சமந்தா ஹைட்ரஜன் பெராக்ஸ் நெபுலைசரை பரிந்துரைத்து இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்திருந்த போது விமர்சனம் செய்து பரபரப்பை ஏற்படுத்தினார். சமந்தாவிலிருந்து தற்போது நயன்தாராவிற்கு வந்துள்ளார் டாக்டர் பிலிப்ஸ். டாக்டரின் விமர்சனத்தை தொடர்ந்து நயன்தாரா தனது செம்பருத்தி தேநீர் பதிவை இன்ஸ்டாவில் இருந்து நீக்கிவிட்டார். அதனைத் தொடர்ந்து நடிகை நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் முட்டாள்களுடன் ஒருபோதும் வாக்குவாதம் செய்யாதீர்கள், அவர்கள் உங்களை தங்கள் நிலைக்கு இழுத்து விடுவார்கள் என்று பதிலுக்கு பதிவிட்டுள்ளார்.